புதன்கிழமை மாலை லக்னோவின் விகாஸ் நகர் பகுதியிலுள்ள செக்டர் 11 இல் ஏற்பட்ட பேரழிவான தீ விபத்தில் அருகிலுள்ள மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வந்த குடியேற்ற தொழிலாளர்கள் பெரும்பான்மையாக கொண்ட 1000 மேற்பட்டோர் வீடு இழந்தனர். இந்த தீ விபத்தில் 280 மேற்பட்ட குடிசைகள் முற்றிலும் எரிந்து நாசமானது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என லக்னோ போலீஸ் கமிஷனர் அமரேந்திர சேங்கர் உறுதிப்படுத்தினார். மாலை சுமார் 5:30 மணியளவில் ஏற்பட்ட தீ நெருக்கமாக அமைந்திருந்த குடிசைகள் வழியாக வேகமாக பரவியது. பல குடிசைகளில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் தொடர் வெடிப்புகளுக்கு காரணமாகி நிலைமை மேலும் மோசமடைந்தது. மாவட்ட நிர்வாக அதிகாரிகளின் தகவலின்படி இந்த குடிசைகள் ஆவாஸ் விகாஸ் பரிஷத் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டவை. கரும்புகை வானத்தை முழுவதும் மூடியது மற்றும் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் காணப்பட்டது. தீ விபத்தின் தீவிரம் அதிகமாக இருந்தபோதிலும் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை கவனத்தில் கொண்டு முதல்வர் உடனடி உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவசர சேவைகளுக்கும் வழங்கினார். மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். துணை முதல்வர் பிரஜேஷ் பாதக் சம்பவ இடத்தை பார்வையிட்டு அவசர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டார். தீ விபத்தில் அருகிலிருந்த 2 இருமாடி கட்டிடங்களும் முழுமையாக சேதமடைந்தன. தீயணைப்புத்துறை, போலீஸ், மாவட்ட நிர்வாகம், NDRF மற்றும் SDRF அணிகள் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டன. சுமார் 20 தீயணைப்பு வாகனங்கள் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. பயம் நிலவிய நிலையில் மேலும் பாதிப்புகளை தடுக்க அருகிலிருந்த சுமார் 20 வீடுகள் காலி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக சம்தா மூலக் சந்திப்பு முதல் குக்ரேல் பாலம் வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாலிடெக்னிக், முன்ஷிபுலியா, என்ஜினியரிங் கல்லூரி பகுதிகளிலும் இதன் தாக்கம் காணப்பட்டது. தீயணைப்புத் துறை தலைமை இயக்குனர் சுஜித் பாண்டே, போலீஸ் கமிஷனர் அமரேந்திர சேங்கர், மாவட்ட ஆட்சியர் விஷாக்ஜி உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருந்து மீட்புப் பணிகளை மேற்பார்வை செய்தனர். முதன்மை தீயணைப்பு அதிகாரி அங்குஷ் மித்தல் மாலை 5:47 மணிக்கு முதல் அழைப்பு கிடைத்ததாகவும் அதன் பின்னர் கட்டங்களாக தீயணைப்பு அணிகள் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். பார்த்ததற்கு நன்றி.